வணக்கம் நண்பர்களே. பரமார்த்த குருவும் 10 சிஷ்யர்களும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த பரமார்த்த குரு யார், 10 சிஷ்யர்கள் யார் என்பதையும் இதில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது கோமாளிகள் அரசியலுக்குள் வந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த பரமார்த்த குரு 10 சிஷ்யர்கள் குறிப்பிட்டிருந்தேன். கோமாளிகளாக யார் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அந்த பரமார்த்த குரு என்ற கோமாளி, அந்த குரு இன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்துகிறார் தன் சிஷியர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்வதற்கு. அவர் என்ன உபதேசம் செய்ய போகிறார், அவர் எப்படியெல்லாம் சீடர்களுக்கு வழிகாட்டுவார் என்று நேற்றிலிருந்தே எதிர்பார்ப்பு சீடர்களுக்கு. ஏனென்றால் பரமார்த்த குருவுக்கும் அந்த சீடர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அப்படி அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அதை பரமார்த்த குரு நல்லா பண்ணியிருக்கார். அதனால் அவரை பார்த்து எல்லோரும் வருவாங்க. அவர் பரமார்த்த குருவாக மாறியது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி அவர் இருந்த துறையில் நல்லா தான் இருந்தார். நல்லா இருந்தார்னா என்ன, அவர் அங்கே இருக்க அந்த சினிமா பைத்தியங்களை பிடிச்சி வச்சுருந்தார். அதே பைத்தியங்களை கூப்பிட்டுட்டு இங்கேயும் வந்துட்டார். இப்போ இதில் சொல்கிறதுனால நிறைய கடும் எதிர்ப்பு, என்னை பற்றியான தவறான செய்திகள் இதெல்லாம் வெளியிடுறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இவர் ஒரு மாபெரும், இந்த பரமார்த்த குரு ஒரு மாபெரும், ஒரு பெரிய அளவுக்கான அதிக எண்ணிக்கையுடைய, அப்படி வச்சுடுங்க, அதிக எண்ணிக்கையுடைய இளைஞர் சக்தியை பாலடித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவரை பரமார்த்த குரு என்ற பதத்தில் நாம் சொல்கிறோம். தவறான வழிகாட்டுதல்கள் ஒரு புத்திசாலிகளை கூட பரமார்த்த குருவின் சிஷியர்களாக மாற்றிவிடும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலனற்ற கொள்கைகள் எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு கவர்ச்சி தான் இருக்குது. அந்த கவர்ச்சியை வைத்துக்கொண்டே ஓட்டி கொண்டு இருக்கிறார். இன்று அவர் என்ன அருள்வரை கூறுவார், என்ன அருள்வாக்கு சொல்வார் என்று கேட்பதற்கு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் நாமளும் கேட்டு அதில் இருக்க தவறுகளை அதில் இருக்கிற சில கரெக்ஷன்ஸை பண்ணி நாமளும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். பரமார்த்த குரு என்ன சொல்ல போகிறார் என்று எல்லோரும் காத்திருங்கள். அதற்கான விளக்கத்தையும் நம்ம கொடுக்குறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.